அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான ஒரு அழகிய ஹதீஸை பற்றி பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பின்னாடி அமர்ந்து வாகனத்தில் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போது போயிட்டு இருக்க வழியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து முஆதே அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அதுக்கு முஆத் அவங்களும் அல்லாஹ்வுடைய தூதரே இதோ உள்ளேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மீண்டும் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து முஆதே அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. மீண்டும் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அல்லாஹ்வுடைய தூதரே இதோ உள்ளேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதேபோல மூன்றாவது முறையும் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் வந்து முஆதே அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. மூன்றாவது முறையும் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அல்லாஹ்வுடைய தூதரே இதோ உள்ளேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவிக்கிறாங்க, யார் வந்து அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யார் இல்லை என்றும் முஹம்மது வந்து அல்லாஹ்வுடைய அடியான் மேலும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்றும் யார் வந்து உள்ளத்தால உறுதியா நம்பிக்கை கொள்றாங்களோ அவங்கள வந்து அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாக்காம இருப்பதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டதும் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அல்லாஹ்வுடைய தூதரே இதை வந்து நான் மக்களுக்கு அறிவிக்கட்டுமா, இதை கேட்டால் மக்களை வந்து மிகவும் மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த செய்தியை நீங்கள் அறிவிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த செய்தியை மட்டும் அவங்க பின்பற்றிட்டு மற்ற நற்செய்திகள் எதுவும் செய்யாமல் இருந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மரணத்தருவாயில் இருக்கும்போது இந்த செய்தியை அறிவிச்சிட்டு சொல்கிறாங்க, இந்த செய்தி எனக்கு தெரிஞ்ச செய்தியை வந்து நான் அறிவிக்காமல் மரணிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் வந்து நாளைக்கு மறுமையில் என்னை பிடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி பயந்து இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. அதனால் நம்மளும் நமக்கு தெரிஞ்ச செய்தியை வந்து பிறர்கிட்ட சொல்லி அவங்களையும் செய்ய வந்து தூண்டுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.